பிரம்மாண்டமான தோட்டம் 100% சக்ஸஸ். பழைய முறைகளை தாண்டி விவசாயத்துறையில் இருக்கிறார்கள். கட்டாயம் ஏன் மண்ணில் செய்யாம கரிமுலக இதில் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் அதனுடைய விளைச்சல் அறுவடை எல்லாம் எப்படி இருக்கும்? நாங்கள் நினைச்சபடி இப்போ 350 தான் இருக்கு. உலகத்திலேயே மிகவும் முதன்மையான ஒரு தொழில். இன்னும் கொஞ்ச காலத்துல இதே மாதிரி 1000 பேரல் 1000 கண்டு நட்டு அது நிலைமை தேவையில்லை. இப்படி சாடி வைக்கக்கூடிய கொஞ்சம் இடம் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், லெக்சரர் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான். நாங்கள் ஒரு தோட்டம், இன்னும் ஒரு தோட்டத்துக்கு தான் இந்த நாளில் வந்துக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் என்று சொல்லலாம். என்ற இந்த முறையில் நம்முடைய ஆட்கள் செய்கிறது மிக மிக குறைவு. ஒரு பல்கலைக்கழகம் அல்லது தனியார் பல்கலைக்கழகத்தில் படிப்பிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் வந்து தோட்டம் செய்கிறார். தோட்டம் செய்கிறது முக்கியம் இல்லை, பழைய முறைகளை தாண்டி புதுசாக இப்போ தொழில்நுட்பம் நிறைய வாய்ப்புகளை நிறைய முறைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதில் ஒரு தொழில்நுட்பம் தான் இது. இப்படி நிறைய வெளிநாடுகளில் வேறு வேறு இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்தளவு தூரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆக்கள் இருந்தாலும் கூட வெளிப்படையாக அல்லது ஒரு வெற்றிகரமான பயிற்சியாக இதை கொண்டு போகிறது என்றதான் பெரிய சவாலாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் கரிமுலகாய் கண்டு ஏறக்குறைய 350க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய இப்படியான இடத்துல வச்சு அதன் மூலமாக விளைச்சல் ஏன் மண்ணில் செய்யாமல் சாடிகளை செய்கிறார்? இப்படி செய்யணுமென்ற யோசனை எப்படி வந்தது? இதனுடைய விளைச்சல் அறுவடையெல்லாம் எப்படி இருக்கும்? இது ஏன் செய்யணும் நாங்கள் அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக நமக்கு என்ன வருது? எல்லாருமே சொல்லுவினோம், கணனியிலிருந்து வேலை செய்கிறவனை பெரிய ஆளாகவும் வயலில் வேலை செய்கிறவனை கொஞ்சம் குறைவாகவும் பார்க்கக்கூடிய சமூகம். இணையதளத்தில் நெல்லை எப்போவுமே தரவிறக்கம் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஆவணத்தையோ கோப்பையோ தரவிறக்கம் செய்கிற மாதிரி இதை செய்ய முடியாது. அந்தளவு தூரம் விவசாயம் முக்கியமாக இருக்குது. ஏன் இதை போடுறேன்னு சொன்னால், இதை பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே இவ்வளவு செய்யணுமென்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொஞ்சம் முன்னுக்கு வரலாம் அப்படின்றது, அல்லது வீட்டிலேயே நாங்கள் கொஞ்சத்தை செய்து பார்க்கலாம் அப்படின்ற பரீட்சாத முயற்சி இப்போ 350 தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதே மாதிரி 1000 சாடியில் இந்த இடத்துல தோட்டம் வரப்போகுது. அவர்கிட்ட போய் என்னதுக்கு இப்படி செய்கிறார், ஏன் இப்படி செய்யணும், இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்னென்ன வழிகளில் இதை செய்யலாம், இப்படியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு முயற்சி ஒன்றை நான் செய்து பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் தோட்டங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த பெரலில் ஒரு மரக்கறி வகைகளை போட்டு பேர் செய்யணும் தான் யாழ் மட்டும் இருந்தாலும் நான் முதல் முறையாக ஒரு சின்ன ஒரு முயற்சியாக செய்து பார்த்துனான். உண்மையாக எனக்கு 100% சக்ஸஸ். இரண்டால் இதில் உண்மையாகவே அந்த தண்ணீர் பாசனங்கள் எல்லாம் சரியான ஈஸி, புல் பிடுங்குற எல்லாம் சரியான ஈஸி, மற்றது பசலைகள் போடுறதெல்லாம் சரியான ஈஸி. ஆகையினால் நீங்களும் யாராவது இப்படியான இதுகள் ஒரு விவசாயத்துறையில் இருக்கிறார்கள், கட்டாயம் இப்படியான ஒரு செயற்பாடை செய்யுங்கோ. ஈஸியாகவே நாங்கள் எங்களுடைய செலவினங்களை குறைக்கலாம், கூடுதலான லாபம் ஈட்டலாம். முக்கியமாக இந்த வீட்டு தோட்டம் செய்கிறார்கள் கொஞ்சம் பாருங்கோ. நீங்கள் ஒரு 10 இல்லை 20 கேன் எடுத்தீங்கன்னா சரி, அதில் அந்த கேனுக்குள்ள என்ன மாதிரி இந்த பசலை இதுன்னு சொன்னால், இந்த கேனுக்குள்ள கீழே நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு 4 இன்ச்சுக்கு உமி 4 இன்ச்சுக்கு போட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு கூட்டெரு, அதாவது பசலையில் எல்லா பசலையும் சேர்ந்து ஒரு கூட்டெருவை போட்டு மேலே ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கிறோம். அந்த 2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி நாங்களுக்கு நிற்கிறதுக்காக அதில் போட்டு கண்டுகளை நாங்கள் நாற்று போட்டு எல்லாத்தையும் கண்டில் வாங்கி அதில் நட்டு நாங்கள் அதை பராமரித்து கொண்டு வரோம். தண்ணி ஊற்றுற ஈஸியான மெத்தட். மற்றது எந்த ஒரு கூடுதலான செலவினமும் இல்லை. இதில் நாங்கள் ஒரு பெரிய வகையில் செய்கிறேன்னு சொன்னால், நிலத்தில் நாங்கள் செய்கிறதா இருந்தால் நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் பிரச்சனை இருக்கும், மற்றது தண்ணி கூடுதலான தண்ணி நாங்கள் விட வேண்டி வரும். ஆனால் இதுவெல்லாம் அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்படியான திட்டங்களை நீங்கள் செய்கிறதால உண்மையாகவே பெருமளவு நீங்கள் லாபம் அடைவியல் தோட்ட வழியில் செய்கிறதுக்கு. ஆனால் வீட்டில் நீங்கள் செய்கிறதுன்னு சொன்னால் இங்கே ஈஸியாக உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இதில் நான் கரிமுலகாய் இதில் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், அது கொஞ்சம் கூடுதலான மார்க்கெட்டில் இருக்கிறதால கரிமுலகாய் செய்யலாம், இல்லை அந்த குடமிளகாய்ன்னு சொல்லி அது செய்யலாம். அடுத்த என்னுடைய திட்டம் குடமிளகாய் போடுறது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரல் எடுத்தாவே எங்களுக்கு போதுமளவு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கிட்டிக்கொள்ளலாம் இந்த விவசாய திட்டத்தினபடி. ஆகையினால் நீங்களும் உண்மையாகவே இப்படியான சில வீட்டில் வேலை செய்கிறார்களோட இப்போ நாங்கள் இந்த விவசாயம் என்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யார்கிட்ட கண்ட்ரோலும் தேவையில்லை. நாங்கள் நினைச்சபடி ஈஸியாக எங்களோட வருமானத்தை கொண்டு வரலாம்.
சரி ஆகையினால நீங்களும் ஒரு கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறனால அவன் அப்படி செய் இவன் இப்படி செய் அதை செய் என்று சொல்லிலாம் சொல்லுவான். எங்களுக்கு இது நெவர். இது வந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடு, நாங்கள் என்ன செய்கிறோமோ அது மாதிரி நாங்கள் செய்து ஈஸியாக எங்களோட வளங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்களும் உங்களோட தோட்டங்களில் இப்படியான முதல் எங்களுக்கு செலவினம் வந்து கூட தான் இருக்கும். முதல் ஏன்னா அந்த பெரல் வந்து இப்போ கொஞ்சம் விலை கூட சிலனம் கூடவா தான் இருக்கும். ஆனால் பிறகு உங்களுக்கு கட்டாயம் லாபம் வந்து 100-200 வீதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் வீட்டு தோட்டம் செய்கிறார்கள் முக்கியமாக இப்படியான செயற்பாடுகளில் என்ன மரக்கறி இருந்தாலும் இப்படியான செயற்பாடுகளை செய்யுங்க. ஈஸியாக உங்களுக்கு வருமானங்கள் வரும். இனி மரக்கறிகள் விலையில் கூடைகளெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செய்யலாம். எல்லாம் கத்தரியோ தக்காளியோ இல்லாட்டி பச்சை மிளகாயோ குடமிளகாயோ இல்லாட்டிக்கு என்ன மரக்கறி இருந்தாலும் நீங்கள் இதை ஈஸியாக செய்து கொள்ளலாம். வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே சந்தோஷங்களை கொடுப்பதில்லை. ஆனால் நம்முடைய மன நிம்மதியை நாங்களே தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கண்டும் பூத்து அந்த சின்ன அந்த காய் வர்ற அந்த பருவம் இப்படியான விஷயங்களை பார்க்கல உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் வரும். காலையில் வந்து கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம். தேவையில்லாத சிந்தனையோ அல்லது தலையில் வந்து பிரச்சனை அல்லது மன வருத்தம், தலையில் ஏதாவது சிக்கல் இப்படியேட்டு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஒரு பக்கம் அதுக்கு நிம்மதியாக இருக்கிற இதே வேளையில் மறுபக்கம் நமக்கு வருமானம் தரக்கூடிய பெரிய ஒரு மூலமாக இருக்கும். பாருங்கள், இந்த குட்டி கண்டு இவ்வளோ பெரிய காய் காய்க்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சாத்தியமாக்கலாம் முயற்சி செய்தால். முயற்சி மெய் வருந்த கூலி தரும். இதெல்லாம் கொஞ்சம் பிறகு வச்ச கண்டுகள் ரெண்டபடி எப்படி இருக்குது. மற்ற பக்கம் எல்லாம் அறுவடை நடந்து கொண்டிருக்குது. யாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு முயற்சியை சும்மா பரிட்சாத்தமாக செய்து பார்த்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். உண்மையில் இப்படியானவர்கள் வரவேற்கப்பட வேண்டியவர்கள். இதை ஏனையவையும் பார்த்து நாங்கள் சும்மா இருக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்காம இப்படியான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே வெற்றியாக இருக்கும். நான் முதலாக நான் ஒரு கம்பெனியில் வந்து ஐடி லெக்சராக வேலை செய்தேன். ஒரு கம்பெனியில் கோஆர்டினேட்டராக வேலை செய்தேன். அதுக்கு பிறகு எனது சில அதாவது தொடர்ந்து நான் அதில் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு அவைகளுக்கு உழைச்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு ஒன்றை போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஏர்ன் பண்ணணுமென்ற ஒரு முயற்சியோடாகத்தான் இந்த விவசாயம் என்ற உண்மையாக உலகத்திலேயே வந்து மிகவும் முதன்மையான ஒரு தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தில் நான் உள்ளுக்குள்ளே வந்தேன். அதில் வந்து டிப்ளோமாக்களை படிச்சுட்டு விவசாய சம்பந்தமான சகல செயற்பாடுகளை நான் தெரிஞ்சுட்டு போட்டு பிறகு இப்படியான ஒரு சின்ன செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். மென்மேலும் இதை விட நான் கூடுதலாக டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ என்னுடைய டார்கெட் வந்து இதில் நான் ஒரு 300 பேரல் வச்சுருக்கேன். ஒரு 1000 பேரலில் கொண்டு வரேன். 1000 பேரல் 1000 கண்டு நான் நட்டு அதுக்குரிய எல்லாருக்கும் இதை என்னென்ன செய்யலாம்ன்றதையும் நான் விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு செயற்பாடை தான் இதை நான் செய்து கொண்டு வருகின்றேன். இனிமேல் காலங்களில் இது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இல்லாட்டிக்கு ஏதாவது சம்பந்தமான அந்த பூச்சி நாசினிகள் அதுகள் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கூடுதலாக நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இந்த கண்டுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கெமிக்கல்ஸில் நீங்கள் பாவிக்காதீங்க. அதாவது வீட்டு தோட்டம் பாவிக்கிறார்கள் 100% வீதம் நீங்கள் கெமிக்கல்ஸ்களை பாவிக்காதீங்க. அதாவது இயற்கையான மருந்துகளை வந்து பாவிச்சு கொள்ளுங்க. இயற்கையான மருந்துனால் இந்த மாட்டின் சாணம், மாட்டின் சலம், மற்ற அந்த இதில் சூரியகாந்தி சம்மந்தப்பட்ட அந்த எருகள் பாவிக்கிறதுக்கு நீங்கள் எரு ப்ளஸ் சூரியகாந்தியினுடைய அந்த இலைகள் எல்லாம் வந்து சரியாக நைட்ரஜன் கூடின சத்துள்ள ஒரு பெரிய தாவரங்கள் அதுகளை நீங்கள் பயன்படுத்திங்கனால் கட்டாயம் எனர்ஜிஸ்டிக், அதாவது உங்களோட எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பலமான எனர்ஜிஸ்டிக்கான ஒரு பொடியாக வந்து உங்களோட உடம்பு வந்து நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஆகவே நீங்களும் இப்படியான செயற்பாடுகளில் என்னதான் நீங்கள் வேலை செய்யலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நீங்கள் விவசாயம் பண்ணுறதை கைவிட்டுறாங்க. வீட்டிலே ஒரு சின்ன தோட்டம் ஒரு 20 ஒரு 30 பேரலை வச்சு இதை செய்துங்கண்டா உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதாவது வீடை வந்து தோட்டத்துக்குள்ள வந்தோடனே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், இது இவ்வளோ இதாக இருக்குது, இது பூத்து இருக்குது, இது காய்ச்சி இருக்குது, இதை நாங்கள் இப்படி செய்யலாம்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகி உங்களோட எதிர்காலத்தை உண்மையாக ஒரு வளமான ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகணும்னு என்னுடைய அபிப்பிராயம். தோட்டம் செய்கிறதுக்கு நிலம்தான் வேணும். பெரிய பரப்பில் நிலம் இருந்தால் தான் நாங்கள் தோட்டம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு இது நல்ல ஒரு பதிலாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிலமே தேவையில்லை, இப்படி சாடி வைக்கக்கூடிய கொஞ்சம் இடம் இருந்தால் காணும். அந்த இது சும்மா சாதாரண வைக்கிறேன்னு சொன்ன விழாத்த நிலத்தில் இவ்வளோ பெரிய தேசம் ஒன்று தேவைப்படும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவ்வளவு ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே இவ்வளவு பயிரையும் வச்சு வெற்றிகரமான பயிற்சிகை இன்றைக்கு அறுவடை நடந்து கொண்டு இருக்குது. அதை விட இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த சாடிகளுடைய எண்ணிக்கை 1000 மாறப்போகுது. 1000 அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாமே பயிற்சியும் முயற்சியும் தான் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். அப்படி முயற்சி செய்தனுடைய அடிப்படையில் அவர் தன்னுடைய அடுத்த கட்டம் நோக்கி இப்போ போக போகிறார். உண்மையாக என்னென்னு சொன்னால் இதில் வந்து செலவினம், அதாவது இப்போ பார்த்திங்கன்றால் இந்த ஒரு விவசாயம் நாங்கள் ஒன்று செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கூலி வந்து மிக கூடுதலாக இருக்கும். அதாவது இப்போ புல் பிடுங்கிறது, மற்றது அதுக்குரிய அந்த மருந்து செலவுகள், மற்றது அதுக்குரிய அந்த பசலை செலவுகள், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக அதிகம். இதென்று சொன்னால் எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு பசலை இருந்தால் காணும், அதோட கூலி இல்லை. ஏன்னா புல் வந்து அந்த விரலுக்கெல்லாம் முளைக்கு நாங்களே அந்த விரலுக்குள்ள உள்ள புல்லை நாங்கள் பிடுங்கி விட்டுடலாம். தண்ணி விடுறது நீர்ப்பாசனம் வந்து ஈஸி.
நாங்கள் தண்ணி அள்ளி ஊற்றினா வராது. ஒரு 20 லிட்டர் கேன் எடுத்தோம்னு சொன்னால் 10 கண்டுக்கு தண்ணி ஊற்றி விட்டுடலாம், சிம்பிளாக முடிச்சு போடலாம். அப்படியான சரியான ஈஸியான முறைகளை இப்போ காலங்களில் நாங்கள் கூலி கொடுத்து செய்கிறதுக்கு எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்படியான ஈஸியான முறையில் கொண்டு வரதுக்காகத்தான் நான் இந்த இப்படியான ஒரு திட்டத்தை செய்வோம்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். எல்லாருமே ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி வாழ்ந்து கொண்டிருப்போம். இருக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணும், சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி கொள்ளணும். உண்மையாக இந்த கண்டு வைக்கிறது, பூக்கண்டு வைக்கிறது, பூக்கண்டு வச்சா பூ மாத்திரம்தான் வரும். ஆனால் இந்த கண்டு வச்சிங்கன்னு சொன்னால் வருமானம் சேர்த்து வரும். இதில் இருந்து ஒரு காயை பிடிங்கி நீங்கள் சமைக்கக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ வந்து கறிமிளகாய் தான் இதில் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் வரும் காலத்தில் வந்து குடமிளகாய், இந்த இப்படி ஆசையாக இருக்குது இந்த குட்டி குட்டி மிளகாய், இந்த கொச்சி மிளகாய், அந்த மாதிரி ஒரு பெரிய வருமானத்தை தரும், நிம்மதியாக தரும். இதிலேருந்து பிடுங்கி கொண்டு போய் நீங்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட ஒரு சந்தோஷம் வரும். அதை விட இவர் வந்து எந்த விதமான கிருமி நாசினியும் இல்லாமல் இயற்கை முறையில் தான் இந்த விவசாயத்தை செய்கிறார், அல்லது இயற்கை முறையான கிருமி நாசினிகளை வச்சுக்கொண்டு தான் இது செய்கிறார் என்றதான் சிறப்பான விஷயம். பூவெல்லாம் பூத்திருக்கிற போது எத்தனை பேருக்கு இப்படி இந்த தோட்ட ஞாபகங்கள் இதை பார்த்தோன்னே அடடா நாங்களும் செய்த நாங்களே சந்தோஷமான ஒரு காலமே அப்படின்னு சொல்லி யோசனைகள் வந்தால் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. என்னை பொறுத்தவரையில் ஓகே. அதாவது இப்போ இது என்னுடைய முதலாவது முயற்சி. என்னை பொறுத்தவரை 100க்கு 100% சரியாக ஒரு பிரயோசனமான ஒரு இதாக இருக்குது. இனிமேல் காலங்களில் இதற்கான செயற்பாடுகளை பார்ப்போம். இது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? நான் இது சம்பந்தமாக எங்களுடைய போதனாசிரியர் இருக்கிறார் சண்டல். அப்போ அவரோட நான் இதை சொல்ல கதைச்சு அவர் கூட நான் கதைச்சேன். அப்போ சொன்னதுக்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பு தரோம்னு சொல்லியும் இதனுடைய இந்த காயனுடைய அந்த புதிய விதமான விதைகள் நாற்றுகள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியும் தாங்கள் வந்து இதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 3-4 நாளில் வந்து பார்ப்பினோம். பார்த்துட்டு அதுக்கான சகல விதமான எங்களுக்கு மேலதிகமான உதவிகளை, மேலதிகமான பயிற்சிகளை எங்களுக்கு தருவதாக கூறியிருக்கணும். ஆகையினால உண்மை அது எங்களுக்கு பிரயோசனமான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஆக்கள் தான் கவனத்துக்கு உட்படுத்திக்கணும். அப்படிப்பட்டக்கூடிய ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம். எனக்கு இன்றைய காலை பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு பொழுதாக இருக்குது. ஒரு செய்யக்கூடிய இந்த முறைகள் தொடர்பில் இதில் இருக்கக்கூடிய இன்னும் பிடிச்சதாக நல்லா இருக்கும், அல்லது எங்களுக்கு தேவை அப்படின்றாக்கள் கூட கருத்துக்களை போடுங்க. அவரை நான் உங்களை தொடர்படுத்தி விடுறேன். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்தால் மட்டும் பார்த்தாது, எல்லாருமே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி சின்ன சின்ன வழிகளுக்குள்ளால மேலே போகணும் அப்படின்றதான் ஒரே ஒரு நோக்கம். இல்லை, உண்மையாகவே நான் இதை யோசித்து இப்போ நாங்கள் இது ஒரு பெரிய கண்டா வரைக்குள்ள அதனுடைய பசல், அதனுடைய சத்து இந்த விரலுக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லாட்டிக்கு அது போதுமானதாக இருக்குமா, இல்லாட்டி இந்த கண்டுகளில் பூர்ண வளர்ச்சி அடையுமான்றதை தான் நான் உண்மையாக கருத்தில் கொண்டு நான். ஆனால் இன்ன பொறுத்தல் இப்போ பார்க்க போனால் தாராளமாக போதும். அதுக்குரிய அந்த வளர்ச்சிக்கான அந்த சத்தை வந்து அந்த விரலுக்குள்ளே இருந்து ஈஸியாக அது எடுக்குது. அதனுடைய வளர்ச்சியும் வந்து உண்மையாகவே கண்டுகளோட வளர்ச்சியும் வந்து மிகவும் அருமையாக இருக்குது. ஆகையினால எனக்கு உண்மையாக ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் என்று தான் நான் நினைக்கிறேன். நிலத்தில் செய்கிற அறுவடை செய்கிற கறிமுறையாக்கும் இந்த கறிமுறையாக்கும் நிற வித்தியாசம், தரம் வித்தியாசம், அப்படியா வித்தியாசம் இருக்கலாம். என்னென்றால் இப்போ நிலத்தில் நாங்கள் செய்யக்குள்ள கட்டாயம் அதில் கனிப்பொருள்கள் அதில் அந்த மண்பொழுதுகள் அது கூடுதலாக இருக்கும். ஆனால் இதிலும் பார்க்க அது வந்து கூடுதலான விளைச்சலை தரக்கூடியதாக இருக்கலாம். இருந்தாலும் எங்களுடைய செலவினங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே எங்களுக்கு இதால் செய்கிறதால எங்களுக்கு லாபம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ முந்தி பாரம்பரியமாக விவசாயம் செய்கிறார்கள் இந்த முறை எடுக்கல தங்களுக்கு. இப்போ நார்மலாகவே இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்து கொண்டு வருது. ஏனென்று சொன்னால் இப்படி முந்தைய அந்த பேரல்களோ அதில் வெட்டியோ இல்லை அதுக்குரிய வசதிகளை போட்டு சரி மினக்கிறதுக்கெல்லாம் அவர்களுக்கு உண்மையாக அதிலும் பார்க்க நிலத்தை கொத்தி பண்படுத்தி அந்த வகையில் செய்து போயிடும். இப்போ வந்து வருகின்ற இந்த நியூ யோகம், அதாவது புதிய டெக்னாலஜிஸ் வைஸாக இதைத்தான் உண்மையாக வெளிநாட்டிலேயே அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கூடுதலாக எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த பயிற்சியக முறையில் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள், இது சரியா பிழையா, இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள், சாதகவாதங்கள், சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், இவை தொடர்புலாம் நீங்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். தேவைப்படக்கூடிய ஆள் கட்டாயம் அனுப்பி வைங்க. வேலை இல்லை அல்லது உங்கள்கிட்ட நிலம் இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆக்கள் இப்படியான வாய்ப்புகளை பரீட்சித்து பாருங்கள். ஒரு முயற்சி தான், வந்தால் மலை போனால் தலையா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி தான் ஒரு முயற்சி செய்து பார்க்குறதுல ஒன்றுமே கெட்டு போகிறதில்லை. இப்போ இது வந்து இந்த விவசாய திணைக்களம், விவசாய சம்மேளனம் இந்த கவனத்துக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டு அவையெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தோம். இனி சொல்லிக்கணுமா, அடுத்த முறை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான விதைகள், அதன் மூலமாக இந்த விவசாயத்துக்கு தாங்கள்லாம் பங்களிப்புன்னு சொல்லி இதுகள் தான் அந்த ஒவ்வொருத்தர் செய்யக்குள்ள அதை நாங்கள் தட்டி கொடுத்துருவோம். சரியோ பிள்ளையோ அல்லது இது சரியில்லை, அது கூட இது குறை எப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்காமல் சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுத்து பார்த்தா எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். கட்டாயம் 100க்கு 100% நான் ஃப்ரீயாக செய்வேன். எந்த ஒரு இதையும் நான் எதிர்பார்க்காமல் அவளுக்கு இப்போ நான் இதுகள் தேவை என்று சொன்னாலும் இன்னும் பராமரிக்கணும் என்று சொன்னால் கூட, இல்லாட்டி அதற்கான ஃபியூச்சரில் வந்து அதை எப்படி நீங்கள் இன்னும் அதை மேற்கொண்டு போகணும்னு சொன்னால் சகல விதமான செயற்பாடுகளும் அதுக்கு நான் செய்கிறது தயாராக இருக்கிறேன். சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தோட்டத்தை? இல்லை, நான் எதிர்பார்க்கல.
ஆனால் கூடுதலான நான் அந்த சிங்கள பகுதியில் உண்மையாகவே இந்த சிங்கள நாட்டு பகுதியில் வந்து கூடுதலாக வந்து இந்த குடமிளகை இப்படியான இந்த பெறுமதி முக்கியமான இப்படியான விவசாயங்களை வந்து இப்படியான திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. இதில் இல்லாட்டி க்ரோத் பேக் பெரிய பேக்கில் போட்டு செய்கிறாங்களா. அப்போ அதை பார்த்து தான் நான் சரி நாங்களும் இதை இருக்கா நானும் ஒருக்கா செய்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மையாக சக்ஸஸ். ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ நான் இந்த இதில் ஒரு 350 கண்டு வச்சிருக்கிறேன். அதில் வந்து இப்போ அரைவாசியை தான் போட்டேன். அப்போ இதில் அரைவாசி நான் எப்படியும் ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்கா 10 கிலோ கிட்டக்க நான் ஆயலாம். அதனால் இப்போ இது வந்து ஒரு சேவை ஒன்றுக்காக நான் காஞ்சி கொண்டு இருக்கிறேன். அதில் கொண்டு நான் இதை கொடுக்க வேணும். மற்றபடி அறுவடை ஓகே நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையாகவே இது ரிலாக்ஸ் மைண்ட் செட். அதாவது அது என்ன காலையில் போனோடனே அதை என்ன செய்யணும் அடுத்த டாக்கெட்டுகள் இதுகள் சரியான செக்ஷன். ஆனால் அதை உண்மையாகவே அது வந்து ஒரு எஜுகேஷன் பிள்ளைகளை படிப்பிக்கிறதும் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு செயற்பாடு தான். அதை நான் கணிசாக செய்து கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காக இப்படியான ஒரு இந்த தோட்டத்தை நான் உருவாக்கியிருக்கிறது தான் உண்மை. இது ஒரு சந்தோஷம். உண்மையாதான் இது ஒரு காலையில் வந்து ஒரு மணித்தியாலம் இதுக்குள்ள நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம்னு சொன்னாலும் எங்களுடைய எல்லாமே வந்து மறந்து ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு போவோம். அது மாதிரி ஒவ்வொரு காயம் பிடுங்கி நாங்கள் எங்கள் அறுவடைன்னு சொல்லி எடுக்கல. சத்தியமாக உண்மையாகவே தான். என்றால் இப்போ இதை பார்க்கல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். நாங்கள் ரைட் எவ்வளோ செய்து நாங்கள் இதை ஒரு பார்க்கல ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் நாங்களும் செய்யலாம், இப்படி ஒரு இதுக்கு நாங்கள் கொண்டு வரலாம்ன்ற ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. சொல்லியிருப்பாங்க நீ அதை விட்டு இதுக்குள்ள வர இது உனக்கு பிரயோசனம் இருக்குமா அப்படி இப்படியாண்டு. இல்லை கிணவேர் அப்படி சொன்னது தான். ஆனால் நான் அதை விட இல்லை, நானும் தொடர்ந்து சில இதில் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் இது சந்தோஷம் நினைக்கிறேன் அதிலும் பார்க்க. சந்தைக்கு அனுப்ப போகிறேன். சந்தைக்கு வெளிக்கிட்டாச்சு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு சொல்லி விவசாயத்தை சிரிக்கிற விஷயம் இல்லை. ஆனால் உண்மையாக நாங்களும் ஒரு கொஞ்சம் இடத்துல செய்தானே அது அடுத்தவன்ட்ட போய் அந்த விலை இந்த விலைன்னு சொல்லி கொண்டிருக்காம செய்யலாம். இப்போ சந்தைக்கு போகிறார், நேரம் சரி வந்துட்டுது. ஆகவே அன்னையிட முயற்சிகள் தொடர்பில் முதல் வேலை செஞ்ச இடத்துல இல்லை எல்லாருக்குமே அது பிரச்சனை இருக்குதுன்றா. நாங்கள் ஏதோ ஒன்றை விரும்புவோம், ஆனால் ஏதோ ஒரு காலம் கொண்டே நம்மளை ஏதோ இடத்துல வச்சிருக்கோம். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒன்றை செய்யணுமே நான் திருப்பி நாங்கள் வாழ போகிறதே இல்லை. இந்த வயசுக்குள்ளே வாழ்ந்தால் மட்டும்தான் போதும். ஆகவே இந்த அன்னையருடைய முயற்சிகள் தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க.